ஒரு சராசரி மனுஷன் எவ்வளவு நேரம் யோகா பண்ணணும்? மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணணும். 20 சிலர் பாத்தீங்கன்னா லோட் அதிகமா கேரி பண்ணி ஒர்க் பண்றாங்க. இந்த லோட் மேனா இருக்கட்டும், இப்ப டிரைவர்ஸ்லாம் வந்து ரொம்ப டைம் உட்கார்ந்தே ஓட்டுறாங்க. சோ அவங்களும் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்களே, அவங்க எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ சொல்ல முடியாது. அப்படி சொல்ல தெரிஞ்சுக்கலாம் ஒழிய, நான் இப்ப நீச்சல் எப்படி கத்துக்கலாம்னு சொல்லி புக்கை படிக்கலாம், யூடியூப் பார்க்கலாம், போய் கிணத்துல தமிழ் ஆகும். நம்ம வாழ்க்கையுடைய மூலதனம் வந்து பொருள் சார்ந்து இருக்கு, பணம் சார்ந்து இருக்கு தான் அதை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா உண்மையான மூலதனம் எது தெரியுமா? நம்மளுடைய உடம்பு தான். அப்படிப்பட்ட இந்த உடம்பை பாதுகாக்கிற ஒரு வழிகளில் ஒண்ணுதான் யோகா அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நிகழ்ச்சியும் அதை குறித்து தான் இருக்க போது. 1990 மகரிஷி மகேஷ் யோகில படிச்சு 94ல் யோகா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 31 ஆண்டுகளாக இந்த துறையில சிறந்து விளங்குற யோகா ட்ரெயினர் எஸ் முத்தையா சார் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். ஸோ யோகா பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபையும் பண்ண போறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். இப்போ வந்து லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து முன்ன மாதிரி இல்லை. எல்லாருக்குமே வந்து யோகாவோட பெனிஃபிட் தெரியும், பட் பண்றாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்ட்டு ஒரு லைஃப் சைக்கிளில் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் எப்படி யோகாக்குள்ள வரலாம்? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து உடலை பத்தியே ஒரு கான்சியஸ் வரணும். அது நம்ம யோகா பண்றோமா, கேம்ஸ் விளையாடுறோமா, அப்படி. ரெண்டாவது, ஸோ நம்ம உடம்ப நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கிறணும் அப்படின்ற நினைப்புக்கு முதல்ல வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சரி அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், சீக்கிரம் படுக்கணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும். இப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் முதல்ல வாக்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வாக்கிங் போயிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு தாட்ஸ் வரும், சரி நம்ம அடுத்து கொஞ்சம் இந்த யோகா எல்லாம் பண்ணா என்ன அப்படின்றது வரும். ஸோ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டாந்துடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம இந்த ஸ்பேஸ்க்கு வர்றதுக்கு ஒரு 30-40 படி மேலே ஏறி வந்தோம். அதில் எனக்கு 15 படி ஏறணும்னா ஒரு மாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம் மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு, ஆனால் நீங்கள் அசால்ட்டாக ஒரு 3-4 வாட்டி கீழே மேலேயும் போயிட்டு வரீங்களா சார்? உங்களோட லைஃப் ஸ்டைல்ல இருந்து எங்க எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் எங்களுடைய உணவு முறை வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடியது, ஹெல்த் பேஸ் பண்ணி உள்ள உணவுகள். உதாரணமாக முளைக்கட்டிய பயிறு, கூழ் சாப்பிட்றது, பழங்கள் சாப்பிட்றது. ஸோ இதை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். தேவையில்லாமல் இப்போ இந்த கலருக்கு அடிக்ட் பண்ணி சில சாப்பாடுலாம் சாப்பிட்றாங்க இல்லையா? சும்மா அது ஒரு அழகு, அது அந்த கலர்லாம் பாடியில் போய் என்ன செய்யும்னு தெரியல. உதாரணமாக பீட்ரூட்லேருந்து ஒரு கலர் கிடைக்குன்னா அது ஹெல்த்துக்கு நல்லது. அருகம்புல் சாறு எடுத்து குடிக்கிறோம், அது பச்சை, அது ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அந்த உணவு முறையில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் நம்ம வச்சுக்கணும். இது எதெல்லாம் சாப்பிடணும், ஒரு 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 டிசைனாக இருக்குன்றதுக்காக அதை சாப்பிடக்கூடாது. நீங்கள் என்னென்ன ஃபுட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க சார்? காலையிலனா இது, மதியம்னா இது, டின்னருக்கு இது அப்படின்னா? ஸோ அதான் காலையில் வந்து நாங்கள் இந்த சில கூழ் இதெல்லாம் கூட எடுத்துக்கிடுவோம். ஓகே. மதியம் எல்லாரும் போகிற சாப்பிடுவோம். காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்குவோம். ஸோ குவான்டிட்டி வந்து இப்போ அரிசி உணவுகளை விட அந்த காய்கறி அதிகமாக இருக்கும். இந்த அரிசி உணவுகளை கூட இப்போ உள்ள இந்த சம்பா அரிசி, ஸோ அதெல்லாம் இது பண்ணுறாங்க, வந்து நல்லா டைஜஷன் ஆகுது. நம்ம வாங்குற அரிசி இப்போ உள்ளது வந்து நிறையா ஃபெர்டிலைசர் இதெல்லாம் போடுறதுனால அதை கொஞ்சம் குறைச்சிடும். நைட்டு எப்போதும் போல ஸோ என்ன வீட்டில் இருக்குதோ அதை சாப்பிட்றோம். இட்லியோ தோசையோ, ஸோ தேவையில்லாமல் பூரியை சாப்பிட்டோம், புரோட்டா சாப்பிட்டோம். ஸோ அந்த இதுக்கு நாங்கள் போகல. ஸோ அந்த உணவில் வந்துடுறோம். அதுக்கப்புறம் எங்களுடைய பழக்கம் வந்து காலை எஞ்சோன்னு தண்ணி சொன்னோம் இல்லையா? காலை தண்ணி குடிக்கிறது, பசிக்கும் போது சாப்பிட்றது, அதிகமாக பழங்கள் எடுத்துக்கிறது. இப்போ உதாரணம் பழங்கள் கூட எடுத்தோம்னா, அப்போ நைட்டு பழம் சாப்பிட்றோம்னா, இப்போ வாழைப்பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா உணவுக்கு முன்னாடி சாப்பிடணும். ஸோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு வேணா கொய்யாப்பழம் சாப்பிடலாம். ஸோ அப்படி சிஸ்டம் வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு படுக்கும் போதும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வெண்ணி ஏதாவது குடிக்கலாம். இல்லை அந்த வெண்ணியில் கூட இந்த நம்ம சீரகம் ஏதாவது போட்டு கொதிக்க வச்சு குடிச்சோம்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நம்ம இது சொல்லுவாங்க, திரிபலான்லாம் சொல்லுவாங்க, நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த வெண்ணியில் போட்டு கூட குடிக்கிறோம்னா குடிச்சிடலாம். பட் நம்ம சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் இடையில வந்து கேப் இருக்கும். ஸோ சார் என்ன பண்ணுறாங்க, சாப்பிடுவாங்க, அப்படியே போய் படுத்துடுறாங்க. ஸோ அந்த சிஸ்டம் மாற்றிட்டு ஸோ ஈவினிங் வந்து முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் விளையாடலாம். எல்லா ஏஜ்லையுமே விளையாடலாம். ஸோ மார்னிங் வந்து இப்போ யோகா வச்சுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடிஷனலாக அந்த மூச்சு பேசுன்னு சொல்லுவாங்க. அதாவது லெஃப்ட் டு நிறைய பயிற்சி இருக்குது. சிம்பிளாக அவ்வளோ சாதாரணமாக உட்காந்து இடது பக்கம் மூச்சு இழுத்து வலது பக்கம் வராது, வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் வராது. ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷம் கண்ணாடி உட்காரலாம். ஸோ இந்த சிஸ்டம் வச்சுக்கிட்டாலே ஸோ நம்ம ஹெல்த் நல்லாயிரும். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நல்லா டெவலப் பண்ணிடலாம். பட் நம்மளோட உடம்பு வந்து இப்போ 50 கிலோ இருக்குமா 100 கிலோமா இருக்குமா அப்படின்னு இல்லை. இப்போ நான் 4 ட்ரிப் ஏறி இறங்கினாலும் எனக்கு அது ஒன்றும் தெரியலன்னா இந்த உடம்பை பற்றி ஒரு இதே எனக்கு தெரியாது. இப்போ நீங்க நடக்கும்போது இந்த பயிற்சி இல்லைனால 10 ஸ்டெப் எடுக்கும் போதே 10வது ஸ்டெப் வந்துமா, ஸோ அந்த கான்சியஸ் வருது. ஸோ அதனால இந்த பயிற்சி எல்லாம் பண்ணா எத்தனை ஸ்டெப்ஸ்னாலும் நம்ம ஏறி இறங்கலாம், மேட்டராகவே தெரியாது. அப்படி அந்த காத்துல ஃப்ளோட்டிங் சொல்லுவாங்க, அப்படியே போற போக்குல போற மாதிரி உடம்பு அப்படி இருக்கணும். உடம்பு வந்து தூக்கிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அப்ப ஏன் அப்படின்னா நம்ம உடம்பு ஃபிளெக்சிபிளா நல்லா இருந்தா தான் எந்த பிசினஸையும் சக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து கேபிட்டல். நம்ம வச்சிருக்க ரூபா, நம்ம வச்சிருக்க லேண்டு,
அது கொஞ்சம் துணைக்கு வரும். உண்மையான ஒரு பெரிய கேபிட்டல் எதுன்னா நம்மளுடைய உடம்பு தான். சோ உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேன் திரும்ப சொல்றாரு. அப்ப இந்த உடம்பு தான் கோயில். இதை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்றோம், மேல மேக்கப் நிறைய போடுறோம். சோ உள்ள மேக்கப் அதுதான் மெயின். ஸோ எந்த மேக்கப்பும் போட்டுக்கலாம் வெளியே, ஆனா உள்ள வந்து பியூரா இருந்ததுன்னா எல்லா வகையிலும் சக்சஸ் பண்ணலாம். சரி, இப்போ யோகா வந்து எந்த டைம் பண்ணணும்? இப்போ சிலர்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா பண்றாங்க. ஸோ அப்படி பண்றதுனால உங்களுக்கு அந்த ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா? யோகா பண்ணா பெனிஃபிட் கிடைக்கும். பட் எப்போ பண்ணணும் எப்போ பண்ணக்கூடாதுலாம் இருக்குது. உதாரணம் பெஸ்ட் மார்னிங் பண்ணலாம். எம்டி ஸ்டொமக்ல பண்ணணும். வயிறுல எதுவும் இருக்கக்கூடாது. காலைல எழுந்திருப்போம், மேக்சிமம் ஒன்றும் சாப்பிட்டுக்க மாட்டோம். ஸோ காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு பண்ணணும். ஸோ எப்போல்லாம் பண்ணக்கூடாது, சப்போஸ் வெளியூருக்கு லாங் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம், ஸோ ட்ரெயினில் ஏதோ போயிட்டு வந்துடும், அப்போ நமக்கு வந்து பாடியில் வந்து ஒரு ஷேக்கிங் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அந்த டேயில் பண்ண வேண்டாம். ஸோ லேடிஸை பொறுத்தளவு அந்த பெரிய டைம் அதில் வந்து பண்ண வேண்டாம். ஆயில் பாத் எடுத்தால் பண்ண வேண்டாம், மற்றபடி டெய்லி பண்ணலாம். ஓகே சார், ஒரு சராசரி மனுஷன் எவ்வளோ நேரம் யோகா பண்ணணும்? மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணணும். 20 அரை மணி நேரம் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ எல்லாருமே வந்து இந்த 9 to 9 ஜாப்குள்ள இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில ஒர்க் பண்றாங்க. ஸோ நான் சில டைப் ஆஃப் கேட்டகரி சொல்றேன், அவங்க எந்தெந்த ஆசனங்கள் பயன்படுத்தினா அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லுங்க. இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்க எல்லாருமே சிஸ்டம்ல தான் உட்காந்து ஒர்க் பண்றாங்க. அவங்க ஃபேஸ் பண்ற மேஜர் ப்ராப்ளமே இந்த பேக் பெயின், நெக் பெயின். ஸோ அவங்க எந்த ஆசனம் பயன்படுத்தினா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சிஸ்டம்ல உட்கார்ந்துருக்கும் போது கண்டினியூவா ஃபுல்லா உட்காராம கொஞ்ச நேரம் உட்காரலாம், கொஞ்ச நேரம் நடக்கலாம். ஸோ இந்த ஒரு மூமெண்ட்ஸ்க்கு முதல்ல வரணும். அப்புறம் உட்காந்துருக்கும் போது கைகாலெல்லாம் அப்பப்போ அசைச்சு கொடுக்கணும். ஸோ இந்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சிகளும் நான் சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் வாக்கிங் போறது, இந்த பயிற்சிகளும் முதல்ல ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சுட்டு அப்புறம் உதாரணமா சிஸ்டம் உட்காந்துருக்காங்கன்னா கண்ணுக்கு வந்து அதிலே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கண்ணுக்குள்ள எக்ஸசைஸ் பண்ணலாம். நேரம் நிமிந்துட்டே உட்காந்துட்டே இருக்கிறனால ஸோ சில ஆசனங்கள் படுத்து பண்றதுக்கு அந்த மாதிரி 1-2 ஆசனங்கள் பண்ணாலே அவங்க ஹெல்த் நல்லா இருக்கும். அந்த ஆசனங்களோட பேர்லாம் என்ன? உதாரணமா கண்ணுக்கு எக்ஸசைஸ் பார்த்தோம்னா நம்ம நிக்கிறோம். ஸோ கண்ணை வந்து அப்படி நேரம் பார்க்கறது லெஃப்ட் ரைட் பார்க்கணும். லெஃப்ட் தலை அசையக்கூடாது. ஸோ ரைட் லெஃப்ட் ரைட் இது வந்து ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்றோம். அப்புறம் அப் அண்ட் டவுன், மேலே பார்க்குறோம் கீழே பார்க்குறோம், தலை அப்படியே தான் இருக்கும், கண்ணு மட்டும் மேலே கீழே போகணும். ஸோ அதுக்கப்புறம் பெருக்கல் அடையாளம் சொல்லுவோம், லெஃப்ட் அப் ரைட் டவுன். ஸோ ரைட் அப் லெஃப்ட் டவுன் இந்த மாதிரி கிராஸ். அப்புறம் லாங் அந்த மலை உச்சி. ஸோ அப்புறம் நோஸ் இப்படி இது கொஞ்சம். அப்புறம் பிளிங்கரி ஆகிறது. இப்படி கண்ணுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்பப்போ கொஞ்சம் பச்சை குளிர்ந்து தண்ணி எடுத்து கண்ணை வந்து நம்ம இது பண்ணணும். ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ உதாரணம் உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம பாடிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஸோ அது ஒரு 10 இது வரும், அது பண்ணா இல்லை. ஓகே சார், இப்போ 8 மணி நேரம் ஒர்க்கிங் டைம் அப்படின்னா அதுல சில பேர் வந்து நின்றுட்டே தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த 6 மணி நேரமா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் சொல்லலாம், சேல்ஸ்ல ஒர்க் பண்றவங்க சொல்லலாம். அவங்களாம் மேஜரா ஃபேஸ் பண்றது வந்து லெக் சம்பந்தப்பட்டது. அதுவும் ஒரு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே நிறைய பேருக்கு வந்து கால் வலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது இல்லையா? சோ அவ்வளவு தூரம் போகாம முன்னாடியே பாதுகாக்கணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம்? வேற வழி இல்ல. இப்ப டீச்சர் இருக்காங்கன்னா அவங்க நின்றுட்டு தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அவங்க என்ன பண்ணா அப்பப்போ கொஞ்சம் உட்கார்ந்துக்கலாம். ஸோ உட்காந்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் டெய்லி வந்து கொஞ்சம் காலைல கொஞ்சம் நடக்கணும், சாயந்தரம் கொஞ்சம் நடக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டோனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடம்பு நம்மளே மஜாஜ் பண்ற மாதிரி. ஸோ ஃபுல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம் எல்லாம். ஸோ லெஃப்ட் ரைட்டு, ஸோ நம்ம உடம்பு ஃபுல்லா உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஸோ அதை பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சிலர் பாத்தீங்கன்னா லோட் அதிகமா கேரி பண்ணி ஒர்க் பண்றாங்க. இந்த லோட் மேனா இருக்கட்டும், இப்போ டிரைவர்ஸ்லாம் வந்து ரொம்ப டைம் உட்கார்ந்தே ஓட்டுறாங்க. ஸோ அவங்களும் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம்? ஸோ அவங்களும் இப்போ லோட் மேனா அவங்க வந்து உணவுகள் வந்து அதிகமா எடுத்துக்கணும். ஹெவி வெயிட் தூக்குவாங்க வைப்பாங்க. ஸோ எந்த உணவு வந்து உடம்பு ஆரோக்கியமாக்குமோ அந்த உணவுகளை வந்து அதிகமா எடுத்துக்கலாம். நைட் நேரத்துல ஓரளவுக்கு ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய, பகல்ல வந்து ஹெவியா எடுத்துக்கலாம். பட் நைட்டு வந்து அவங்க ஈஸியா செமிக்கிற மாதிரி உணவுகள் எடுத்தாங்கன்னா அந்த இதுக்கு ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும். ஸோ டிரைவர் உட்காந்துட்டே இருக்கிறாருன்னா சப்போஸ் அவங்க சில கடைகளில் ஜூஸ் இதெல்லாம் நிற்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடந்துக்கலாம். ஸோ இப்படிதான் நம்ம பண்ண முடியும். வேற டிரைவருக்கு வந்து டியூட்டி வந்து நம்ம ஏஞ்சி நிற்கவோ நடக்கவும் முடியாது இல்லையா, ஸோ அது தவிர்க்க முடியாது. பட் வீட்டில் உள்ள நேரங்கள்லாம் வந்து நம்ம ஸோ அந்த வாக்கிங் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்க உணவு முறை தான் நிறைய வந்து இன்க்ளூட் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா, அப்போ யோகாக்குன்னு எதுவும் ஃபுட் சார்ட் இருக்கா? யோகாக்குன்னு தனியா ஒன்றும் இல்லை. ஸோ அவங்கவுங்க பாடி தகுந்த மாதிரி மாறும். ஸோ நீங்க உங்களுக்கு என்ன உணவு வந்து பிடிக்குதோ, ஈஸியா டைஜஷன் ஆகுதோ அதை சாப்பிடலாம். ஸோ எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் சாப்பிடுவேன். ஸோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதுக்கு அந்த உணவெல்லாம். இப்போ வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலுமே வந்து மார்னிங் கொஞ்ச நேரம் யோகா பண்ணுங்க அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்றாங்க. இப்போ யோகா பண்றவங்கன்னு பார்த்தாலே ரொம்ப ஃபிட்டா இருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க கூட சொல்லலாம். அப்போ யோகா வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா சார்?
வெயிட் லாஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஆ. யோகா பண்ணும்போது நம்முடைய மனநிலையே மாறும். ஓகே. So, கண்ட நேரத்துல கண்டதை சாப்பிடுவேன் அப்படின்னா தான் வெயிட் கூடலாம் வைக்கும். ஸோ இந்த லைனுக்கு வரும்போது இதுதான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், இப்படிதான் சாப்பிடணும், நமக்கு நாமே ஒரு திட்டங்களை வகுத்துட்டு பண்ணுவோம். அப்போ அந்த பாடி ஃபிட் வந்து அப்படியே இருக்கும். ஓகே. ஸோ அந்த உணவுகள் முக்கியமான வந்து இந்த ஊனம்னு சொல்லுவாங்க. உணவு, உடற்பயிற்சி, உறக்கம் மூணுலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாலே நம்ம உடம்பு நல்லா இருக்கும். இப்போ ஒரு ப்ராப்பரான ட்ரெயினர்கிட்ட போயிட்டு யோகா கத்துக்கிறதுங்கிறது வேற. இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன்ல தான். அவங்க டீச் பண்றவங்க ஒரு ப்ராப்பர் ட்ரெயினராங்கிற நாலேஜ் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்களோ அதே பார்த்து ஆப்போசிட்ல பண்றாங்க. அது கரெக்டான மெத்தடா சார்? சொல்ல முடியாது. அப்படி சொல்ல தெரிஞ்சுக்கலாம் ஒழிய நான் இப்ப நீச்சல் எப்படி கத்துக்கலாம்னு சொல்லி புக்கை படிக்கலாம், யூடியூப் பார்க்கலாம், போய் கிணத்துல தமிழ் ஆகும். ஸோ முறையான ஆசிரியர்கிட்ட கத்துக்கிறது தான் நல்லது. ஓகே. இப்போ நம்ம இருக்கிற இந்த என்விரான்மெண்ட் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ சிலர்லாம் ஃபேக்டரியில ஒர்க் பண்றாங்க இல்லையா, அந்த என்விரான்மெண்ட்ங்கிறது வேற. ஸோ அதுங்க டஸ்ட் அந்த மாதிரி இருக்கு. இப்போ ரோட் சைடே பார்த்தோம்னா டிராவல் பண்ணும்போது அதுலயும் நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பீப்புள் எந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம்? ஸோ இப்போ நம்ம ரோட் சைடும் சரி, ஃபேக்டரியும் சரி, வேலை பார்த்து தான் ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அப்போ என்னன்னு கேட்டோம்னா நம்மளுடைய ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்குன்னு உள்ள உணவுகள், உடற்பயிற்சி பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த டஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த வாழைப்பழம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பழங்கள் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த பழங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும், அந்த நுரையீரல் மற்ற அதெல்லாம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதிகமான இம்பார்ட்டன்ஸ் பழங்கள் கொடுக்கணும். அப்புறம் ஆசனங்கள்னு பார்த்தோம்னா இந்த உஷ்டாசனம்னு சொல்லுவாங்க. ஸோ பின்னாடி வளைஞ்சிட்டு இது பண்றது, அதை பண்ணி மூச்சு பயிற்சி கொஞ்சம் பண்ணாங்கன்னா ஸோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதுக்காக இதே என்வரன்மெண்ட் எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஆசனங்கள் வந்து நிறைய இருக்கு இல்லையா, எல்லா ஆசனமும் எல்லாருமே பண்ணலாமா? அப்படி இல்லை, எல்லா ஆசனம் எல்லாரும் பண்ணலாம். அவங்கவுங்க ஹெல்த் தகுந்த மாதிரி. ஸோ என்ன ஏதாவது வீக்கிறதா இருந்தா அதை சரி பண்றதுக்குள்ள ஆசனம் என்ன அது பண்ணாலே போதுமானது. பட் யோகா வந்து டெய்லி பண்ணா நல்லது. இப்போ ஒவ்வொருத்தர் உடல் பொறுத்த ஆசனங்கள் மாறுபடும். ஏஜுக்கு தகுந்த மாதிரி, உடலுக்கு பாகுக்கு தகுந்த மாதிரி, உடலுடைய ஏதாவது நோய்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆசனங்கள் மாறுபடும். ஓகே சார். இப்போ 25 வயசுல இருந்து ஒரு 50 வயசு கேட்டகரியில் இருக்கிற பீப்புள் வந்து இப்போ யோகா ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க லைஃப் ஸ்டைல்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அண்ட் அவங்களுக்குன்னு என்னென்ன ஆசனங்கள் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்கள். 25 to 30 வந்து ஒரு முக்கியமான வயசு. உதாரணமாக மார்னிங்லேருந்து நைட் வரை பார்ப்பேன். எழுந்த உடனே காலையில் ஸோ பச்சை தண்ணி, சாதாரண தண்ணி குடிக்கிறது நல்லது. ஸோ அந்த தண்ணிலையும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். சப்போஸ் வெயில் நேரம் இருக்கும், ஸோ மழை நேரங்கள் இருக்கும். ஸோ வெயில் நேரமாக இருந்தால் ஸோ நம்ம காலை எழுந்தோடனே தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு செம்பு தண்ணி எடுத்துக்கணும் வச்சுங்க. ஸோ ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுரும். காலையில் எழுந்து அந்த தண்ணியை குடிக்கிறோம். பாடி கொஞ்சம் குழாது. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் எடுத்தாலே போதுமானது. ஸோ டெய்லி எடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த நுரையில் சம்பந்தம் அந்த வீசிங் அவங்க வந்து இந்த அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா குளிர்ச்சி ரொம்ப அதிகம். ஸோ மற்ற நாட்களில் வந்து சாதாரண இந்த சீரகம் இதெல்லாம் போட்டு காலைல எழுந்தோடனே தண்ணி குடிக்கலாம். இப்போ நம்ம என்ன பழக்கம் வச்சிருக்கோம், எழுந்தோடனே காஃபி, டீ. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை அப்புறம் வச்சுட்டு முதல்ல எழுந்தோடனே ஸோ இந்த பாடிக்கு தேவை தண்ணி, அதை குடிக்கிறோம். ஸோ மார்னிங் ஃப்ரெஷ் எல்லாம் முடிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாக்கிங் போறது கூட சாதாரண நடக்கலாம். கொஞ்சம் ட்விஸ்ட் வளைஞ்சு நடக்கலாம். உட்கார்ந்து எந்திக்கலாம். சாதாரண அப்படி உட்கார்ந்து எந்திக்கலாம். நமக்கு இந்த கோயிலுக்கு போனா பார்ப்பாங்க இந்த உக்கி போடுவாங்க. ஸோ உக்கி போடுறது என்னன்னு கேட்டா நம்மளுடைய அக்குப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காதெல்லாம் இழுத்து விடுவாங்க. கண் பார்வை நல்லா இருக்கும். ஸோ சாதாரண உட்கார்ந்து எந்திக்கலாம், கீழே படுத்து எந்திக்கலாம். ஸோ நம்மளால அவங்க என்ன முடியுமோ அந்த மாதிரி வீட்டு பக்கத்துல உள்ள இடமோ அந்த இடம் வந்து சுத்தமா இருக்கணும். ஸோ இதை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிஞ்சா கொஞ்சம் யோகாவும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்களுக்கு என்னென்ன யோகாலாம் இருக்கு? இப்போ ஹெல்த் நல்லா இருக்குன்னா ஒரு உட்கட்டாசனம், அப்புறம் பத்மாசனம், புஜங்காசனம், சலபாசனம். ஹெல்த் நல்லா இருக்குன்னா அப்புறம் சர்வாங்காசனம், அப்படி ஒரு 5-6 ஆசனம் இருக்குது. ஸோ இதை பண்ணி அதுக்கப்புறம் சாந்தி ஆசனம் சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக படுத்து ரெஸ்ட் எடுக்கிறது. முடிஞ்சு போனால் ஒரு 1/2 hour முடிஞ்சிடும். புதுசாக ஒருத்தங்க பழக வர்றாங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வந்து